விடுதலை பெற்று எழுந்திருக்கிறது, பாதுகாப்பாக வாழ்ந்திருக்கிறது. வீரத்தை போற்றாத நாடுகள் வீழ்ந்திருக்கிறது. வீரமற்ற மக்களை கொண்ட நாடு அடிமைப்பட்டு அழிந்திருக்கிறது. இதுதான் வரலாறு. ஆனால் தமிழ் பேரினம் மானமும் அறமும் வீரமும் உயிரென்று வாழ்ந்த ஒரு இனத்தின் கூட்டம். தமிழர்களுடைய அறமும் புறமும், புறம் என்பது முழுக்க முழுக்க வீரத்தின் திரட்சியே. அந்த வீர பேரினத்தின் வரலாற்றின் வழித்தடத்திலே வீரமிக்க குறியீடுகள்தான் இன்று நம்மால் போற்றப்பட்டுக் கொண்டிருக்கிற வீரப்பனார் அவர்களும் நம்முடைய வீர பெரும்பாட்டன் தீரன் அவர்களும். இந்த நாட்டை ஆளுகிற ஆட்சியாளர்கள் அல்லது வெகுவான மக்கள் அவர்களின் பார்வையிலே வீரப்பன் ஒரு கொள்ளைக்காரன், ஒரு திருடன், சந்தன மரக்கட்டையை வெட்டி வித்தவன், யானைகளை கொன்று தந்தங்களை கடத்தியவன், கொலைகாரன். இதுதான் இவர்களுடைய பார்வை. அவனுடைய பிள்ளைகள் நம்மால் எழுப்பப்படுகிற கேள்விகளுக்கு இங்கே எவரிடத்திலும் பதில் இல்லை. நான் இந்த களத்திற்கு தளத்திற்கு வந்த பிறகு சந்தனக்கட்டையை வெட்டி வித்தார், யானைகளை கொண்டு தந்தங்களை கடத்தினார். வித்தவர் காட்டுக்குள் இருந்தார், வாங்கியவன் எங்கிருந்தான் என்று கேட்டேன். ஒருவரிடத்திலும் பதில் இல்லை. விற்றவரையே தேடி தேடி விரட்டி விரட்டி கொள்வதற்கு பல ஆண்டுகள் போராடினீர்களே, வாங்கியதில் ஒருவனை கூட கைது செய்யவில்லையே, ஏன்? அவரே சொல்கிறார், ஓராண்டு வெற்றினேன், 1 கோடி ரூபாய் காசு கிடைத்தது, அந்த காசை எல்லாம் ஏழை சனங்களுக்கு கொடுத்து விட்டேன் என்று. என் தம்பி சீமானவர்கள் சொன்னது போல அவன் இல்லாத காடு காடாக இல்லை, பொட்டல் காடாக மாறி இருக்கிறது என்பதை பார்க்கிற போதுதான் நான் சொன்னது உங்களுக்கு நினைவு வரும். உண்மையிலேயே வீரப்பன் வனக்காவலன் என்பது அவரே சொன்னதுதான். அவர் உயிரோடு இருக்கும் வரை 6000 சதுர கிலோமீட்டரில் ஒரு கர்நாடக காக்கை கூட பறக்கவில்லை. செத்து விழுந்தார், ஒக்கனைக்கல் என்னது என்று எடியூரப்பா வந்து நின்று விட்டார். ஒற்றை மகனாக நின்று மொத்த காட்டையும் இந்த நாட்டின் எல்லையும் காத்து நின்ற மாவீரன் நம்முடைய வீரப்பன் அவர்கள். இந்த இந்தியர்கள் திராவிடர்களுக்கு தமிழனின் எவனவன் எழுச்சி குறியீடாக, வீரமிக்க குறியீடாக நிமிர்கிறானோ அவனை வீழ்த்தணும். அப்படித்தான் நமது முன்னவர்கள் ஒவ்வொருவரையும் வீழ்த்தினார்கள். அறிவுத்தளத்திலே அல்லது வீர களத்திலே எவன் எழுந்தாலும் அவனை பழி சுமத்தி வீழ்த்துவார்கள். இப்படித்தான் நம் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரனை பிரிவினைவாதி, பயங்கரவாதி, தீவிரவாதி என்று பழி சுமத்தி அழித்து வீழ்த்தினார்கள். என்னரும் தம்பி தங்கைகளே, என் அன்பான மக்களே, காந்திக்கு பகத்சிங் கூட பயங்கரவாதி தான். வெள்ளைக்காரனுக்கு சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங் பயங்கரவாதி. ஆனால் எங்களுக்கு மாவீரர்கள், புரட்சியாளர்கள். அப்படித்தான் என் இனம் சாராத இந்த ஆட்சியாளர்களுக்கு எங்கள் அவர்கள் திருடர்கள், பயங்கரவாதிகள், கொள்ளைக்காரர்கள். ஆனால் எங்களுக்கு அவர்கள் மாபெரும் வீரர்கள், எங்களது இனக்காவலர்கள், வனக்காவலர்கள், எங்கள் மதிப்புமிக்க முன்னவர்கள்.
வழிபடத்தக்க முன்னவர்கள், போற்றுதற்குரிய இறை மக்கள். உலகம் 1000 சொல்லலாம் பிரபாகரன் பயங்கரவாதி என்று. அவன் பிள்ளைகள் நாங்கள் அந்த உலகத்திற்கு உறக்கச் சொல்லுவோம், பிரபாகரன் எங்கள் தலைவன் என்று. அதை போலதான் இந்த ஆட்சியாளர்களுக்கு சொல்லுவோம் நாங்கள், வீரப்பன் எங்கள் வனக்காவலன் என்று, எங்கள் எல்லை சாமி என்று. வாழும்போது அவனை புறந்தள்ளியது போல அவன் புதைத்த இடத்தையும் நீ புறந்தள்ளி போடலாம். ஆனால் அவன் பிள்ளைகள் கையில் இந்த நிலமும் அதிகாரமும் சிக்கும். அன்னைக்கு அவன் நினைவிடம் கோயிலாக இருந்து எல்லோராலும் போற்றப்படும். வரலாற்றிலே என் அன்பு தம்பி தங்கைகளை, வரலாற்றில் தெளிவு வராத எந்த இனமும் எழுச்சி வர முடியாது. வீழ்ந்துவிட்ட ஒரு தேசிய இனம் வரலாற்றின் வழியில் நடந்துதான் எழுச்சி வர முடியும். அந்த வரலாறு எப்போதும் வீரர்களுக்கானது. உன்னுடைய குலதெய்வங்களாக இருக்கிற ஐயனார், கருப்புசாமி, சுடலை மாடன் எல்லோரையும் பார், அவன் எல்லை காத்தவனாக, ஊரை காத்தவனாக இருப்பான். அப்படித்தான் நம்முடைய முருகன், அப்படித்தான் நம்முடைய மாயவன். அவன் இனதெய்வன், இவன் குலதெய்வம். இப்படி நாம் போற்றி வணங்குகிற முன்னவர்கள் எல்லாரும் வீரத்தின் குறியீடாக நின்றவர்கள். அப்படித்தான் வீரம் என்பது என்ன? ஒருவன் 100 பேரை சுட்டுக் கொள்வதல்ல, ஒருவன் 10 பேரை வெட்டிக் கொள்வதல்ல. ஒருவன் தன் உயிரை கொடுத்தேனும் இன்னொரு உயிரை காப்பானே ஆனால் அதுதான் உண்மையிலே மாபெரும் வீரன், ஆகச் சிறந்த வீரம். அதுதான். அப்படி நின்றவர்கள் தான் எங்கள் முன்னவர்கள். வீரப்பன் திருடன் என்றால் அவர் திருடியே சேர்த்த சொத்துகள் எங்கே? அவர் கட்டிய மாளிகைகள் எங்கே? எங்கே? ஒரே ஒரு பொண்டாட்டியோட காட்டுக்குள் வாழ்ந்த ஒருவன் அவனாகத்தான் இருப்பான். நாகப்பாவை கடத்தி அவனால் ஏன் நமிதாவை கடத்த முடியாதா? ஒரு நக்மாவை கடத்த முடியாதா? அவனுக்கு அதுவல்ல வேலை. காட்டுக்குள் வாழ்ந்தான். நாட்டை ஆள்கிற திராவிடர்கள் ஆட்சியிலே கள்ளச்சாராயம், நீங்காச்சினால் கள்ளச்சாராயம், அரசியல் காய்ச்சினால் நல்லச்சாராயம், ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்ட குடிச்சாலும் சாகிறது தான். எப்படிப்பட்ட நாடு? இவன் சாராயங்காட்சி வித்து குடிக்க வச்சு சாகரித்தான். காட்டுக்குள் இருந்த அவன் சாராயங்காட்சினானா? சொல்ற கட்டிய பொண்டாட்டி தவிர வேற ஒரு பெண்ணின் நிழலை தொட்டானாடா? காட்டுக்குள்ள கடத்திட்டு போய் கற்பழிச்சான் செய்திருக்கடா? சொல்றாப்பா, சொல்லு. ஆனா நீ ஒவ்வொருத்தனும் 3 பொண்டாட்டி 4 பொண்டாட்டி கட்டி பெத்த பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கேட்டு நீ தலைவன்னா இப்ப இவன் யாருடா? இவனுக்கு பேர் என்ன? அப்ப இவன் தெய்வம். என்னது? வெத்தலை வாக்கு போட்டார் அல்லது பூ சுருட்டு பிடித்தார்? ஏதாவது சொல்லு, ஏதாவது சொல்லு. சாராயம் குடித்தார்? ஏதாவது சொல்லு. இல்லை. ஏன்? தமிழ் பேரினத்தின் மாண்பு. நாட்டுக்குள் வாழ்கிற மக்கள் கடைபிடிக்க வேண்டிய அறத்தையும் ஒழுக்கத்தையும் காட்டுக்குள் வாழ்ந்தவன் கடைபிடித்தான். அதற்கு காரணம் அவன் முன்னவன், எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன். எங்களுக்கு காடு ஏன் அவ்வளவு நெருக்கம்? என் தலைவனுக்கு வன்னிக்காடு, எங்கள் முன்னவன் தமிழரசனுக்கு முந்திரிக்காடு, எந்தவன் வீரப்பனுக்கு உனக்கு தெரியும் என்ன காடு? சந்தன காடு. எங்கோ போர்க்கள சூழல்ல இருந்த ஒரு தலைவன் வீரப்பனை நேசிச்சு எப்படியாவது தன் நாட்டுக்கு கூட்டிட்டு போயிடணும்னு நினைச்சிருக்காருன்னா பாத்துக்க. பார்வை தெரியலங்கிறாங்க, ஆளை எப்படியாவது கொண்டு வந்துடணும்னு பெருமுயற்சி எடுத்தார். அதை தன் தம்பியிடத்திலே பதிவு செய்தார். அவரை பற்றி பேச்சு வருகிற போது நான் சந்தனக்காடு அந்த தொடரை பற்றி பேசினேன். என் தம்பி பாலமுரளிக்கெல்லாம் தெரியும். நானே சான்று. நான் வந்து பேசி என்னுடைய ரத்தம்
வேல்முருகன் வைத்து அதை அந்த மொத்த தொடரையும் வாங்கி பெட்டிக்குள் வைத்து படகுகளை அனுப்பி வைத்த மகன் நான். நேரம் கிடைத்தால் நான் பார்க்கிறேன் என்று அவ்வளவு மதிப்பு வைத்திருந்தார். என்னிடத்தில் சொல்லுகிறார், நம்ம இனத்துல அந்த நிலத்துல அங்க உங்க நாட்டுல ஒரு வீரர், ஒரே ஒரு வீரர், அவரை பாதுகாக்காம இப்படி அநியாயமா கொன்னுட்டீங்களேங்கிறதுல, அவரை பாதுகாக்காம கொன்னுட்டீங்களே. தலைவன் சொல்லுகிறான், தமிழீழ மண்ணில் இருப்பவர்களை விட சிறந்த வீரர்கள் தாயக தமிழகத்தில் உருவானார்கள். நாங்கள் போர்க்களத்தில் நிற்கிறோம். எதிரிகளின் துப்பாக்கி, தோட்டா, பீரங்கி குண்டுகள் பட்டால் உடனே மாண்டு விழுவோம். எதிரிகளும் சிக்கினால் கழுத்திலே தொங்குகிற விசக்குப்பியை கடித்து சாவோம். அடுத்த நொடியில் மரணிப்போம். ஆனால் அங்கே நம்ம உயிர் தமிழ் மொழி செத்துவிடக் கூடாது என்று உடலிலே நெருப்பை கொட்டி வெந்து சிறுக 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 துடித்து செத்த வீரம் தமிழ்நாட்டு மரபனுக்குத்தான் உண்டு. ஈழப்படுகொலையை தடுக்க தம்பி முத்துக்குமார், காவிரி நதிநீர் உரிமைக்காக தம்பி விக்னேஷ், 3 அண்ணன்மார் உயிரை காக்க தங்கை செங்கொடி, என் உயிர் தமிழ் மொழி செத்து விடுமோ, என் உயிரின் மேலானது எனது மொழி, நான் சாகலாம், என் தாய்மொழி தமிழ் செத்துவிடக்கூடாது என்று செத்தவன் இந்த மண்ணில் மறவன். அதைத்தான் தலைவர் சொல்கிறார், அப்படிப்பட்ட வீரத்தை வார்த்து வளர்த்து எடுக்காமல் வெறும் வாக்காளர்களாக மாற்றிவிட்டீர்கள். மாற்றியவன் நான் அல்ல, இந்த திராவிட திருவாளர்கள். பகுத்தறிவு, முற்போக்கு, சீர்திருத்தம், சகோதரத்துவம், சமூக நீதி எல்லாம் பேசிவிட்டு சாதி, மதம், சாராயம், திரைப்போதை 4 போதைக்கு அடிமையாக்கி அடுத்த தலைமுறையை ஒண்ணுக்கு முதலாக பதறாக்கியவர்கள் இந்த பராரி கூட்டத்தின் ஆட்சி, கேடுகட்ட இவர்களின் ஆட்சி. சாராயம் குடித்து செத்தவனுக்கு காசு கொடுக்குது, ஓடுது. அவன் பிள்ளையை நான் படிக்க வைப்பேங்குது, அவனுக்கு அரசு வேலை கொடுப்பேங்குது, 10 லட்சத்தை எடுத்து கொடுக்குது. எல்லா பையனும் போய் பார்க்கிறான். சட்டப்படி குற்றத்தை கொழுப்படுத்து போய் குடிச்சு செத்தத நடிகனை பார்க்க போய் சீக்கி செத்ததுக்கு 34 லட்சம் கொடுக்குது. 34 லட்சம். ஒரு இடிவிழுந்து விளைநிலத்தில, வேளாண்மை நிலத்தில உழைத்துக் கொண்டிருந்த நம்ம அக்காவும் தங்கையும் செத்து போன 5 பேரை ஏறிட்டு பார்க்க ஒரு நாதி இல்லை இந்த நாய்ப்பய நாட்டில். செத்து விழுந்த நெத்தியில ஒத்தரவா போட்டு வைக்க ஒரு வயதர வரல. இதாண்டா இவங்க ஆட்சி. பங்கள ஒழிக்கணும் தாண்டா நமது முன்னவர்கள் கலந்தார்கள். அவனவன் இருந்த இடத்தில் அவனவன் கடமையை செஞ்சான். அவன் வாழ்ந்த காட்டை காடாக வைத்திருந்தான் வீரப்பன். வெண்டடா பதில் இருக்கு, இங்க பதில் இருக்கா? வேண்டியது வீரப்பனே திருடன். அப்படி என்றால் ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கும் பேர் என்ன? பேர் என்ன? எத்தனை கோடி சொத்து இருக்குன்னு எண்ணி முடிக்கிறதுல நீ செத்து போயிருவாய்டா. அவங்களுக்கு எவ்வளவு மகா 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 போட்டு கூட திருடர் பட்டம் கொடுக்கலாம். அவ்வளவு பெரிய திருடர்கள். அவர்கள் திருடர்களுக்கு ஒரு சங்கம் இருந்தால் அதன் தலைவர்கள். திருடன் கொடுமை. அப்படிப்பட்ட ஒரு வீரனை நாம் நினைவு கூறிக்கொண்டிருக்கிறோம். காடு என்பது காடல்ல, அது இல்லாத அமையாது நாடு. நீரின்றி அமையாது உலகு என்றால் காடின்றி அமையாது நீர் என்பதை அறிவார்ந்த எனது தம்பி தங்கைகள், அடுத்த தலைமுறை பிள்ளைகள் கற்றுக்கொள்ளும். அவன் இருக்கிற வரை பயன்தான், அவர் இல்ல சுதந்திரமா வெட்டி விற்கிறான். என் தம்பி சீமந்தன் மாதிரி காட்டுக்குள்ள ஆடு மாடு மேஞ்சா அது வந்து அங்க இருக்கிற வன விலங்குகளுக்கெல்லாம் ஆபத்து வந்துருமா. எனக்கிட்ட கதை சொல்றான், டே மங்கினி பிள்ளைகளா, நாங்க தினம் படிக்கிறோம்டா. படுக்கை அறை இருக்குல்ல, கால் நீட்டி படுக்கிற இடத்த தவிர சுத்தி அறையில் வந்து பாடுறா, வெறும் புத்தகம்டா, பிக்காளிப்பட வந்து பாடுற. படிச்சுக்கிட்டே இருப்போம்டா. உலகத்துல நடக்குது, என்ன நடக்குது, காடுனா என்ன, நீர்னா என்ன, அருவினா என்ன, ஆறுனா என்ன, மலைனா என்ன, இது கூட தெரியாதவங்களாடா நாங்க.
என் பரம்பரை ரத்தம்டா, உயிர்மை நேய கூட்டம்டா. இது இதுகிட்ட வந்து பேச்சுக்கிறது இங்க. காட்டு வனவிலங்குகளுக்கு எங்க ஆடு மாடு போய் பெய்யறதுல பாதுகாப்பற்ற சூழல் உருவாயிருதான். அப்ப கல்குவாரியில வெடிகுண்ட வச்சு தகர்த்து வெட்டி எடுத்துட்டு அப்ப அந்த ஆடு மாடெல்லாம் நல்லா அந்த வாழ்கிற சிங்கம் புலி கரடிலாம் ஐயோ நல்லா வெட்டி எடுங்க, மகிழ்ச்சியா இருக்கடா. டேய், அந்த குவாரியை தோண்டின இடத்துல இந்த குவாரி உரிமையாளன் பட்டியல் எல்லாம் எடுத்து வச்சு ஒரு நாள் நீ வெட்டி எடுத்த பொக்கணிலே உன்னை தூக்கி வச்சு நான் புதைக்கல, நீ பாதுகிட்டே யாரு ஒரு குவாரி ஓனரு. இது ஆள் இல்லை இல்ல, இப்போ அவர் மட்டும் துப்பாக்கியோட இப்படி காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்தா நான் இந்த குவாரி நான் வரலங்க, எனக்கு வேணாங்க குவாரின்ட்டு போயிருப்பான். வாரி வாரி எடுத்துக்கிட்டு போறதுனால அதுக்கு பேரு குவாரின்னு வச்சிருக்கான். அப்படிப்பட்ட ஒரு வீர மகனை நாம் போற்றிக் கொண்டிருக்கிறோம். அவருக்கு அவருடைய பிள்ளைகள் நாம் பெருமிதத்தோடும் திமிரோடும் நம்முடைய வீர வணக்கத்தை காலையில் செலுத்தினோம். மறுமுறை ஒரு முறை என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்துவதில் நான் மகிழ்கிறேன். அவருக்கு முன்னவன் தமிழ் பேரினத்தின் வீரத்தின் பெரும் வடிவமாக இருக்கிற நம்முடைய முன்னவன், நம்முடைய வீர பெரும்பாட்டன் தீரன். ஒரு சிறிய காணொளி ஆவணத்தை நாம் அது செயற்கை நுண்ணறிவில் தயாரித்தது. ஏன்னா நம் பாட்டனுடைய படங்கள் நம் இடத்தில் இல்லை, வரலாற்று செய்திகளும் முழுமையாக இல்லை. ஏனால் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னதை போல, என் அன்பு தம்பி தங்கைகளே, வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள். அப்படி நிராகரிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் பிள்ளைகள் நாங்கள் இன்று எங்களுக்கான வரலாற்றை எழுதி கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு பக்கம்தான் என்னுடைய வீர பெரும்பாட்டன் தீரனின் இந்த வீர புகழை போற்றுகிற இந்த நிகழ்வு. அன்னைக்கு அவர் நினைவு தினத்தில் போட்டாம என்ன பண்ண, அன்னைக்கு தான் மலை மேல ஏறி மாடு மேய்க்கிறேன்னு தேதி குறிச்சிட்டேன், போயிட்டேன். அந்த இடத்துல வச்சு சொன்னேன், ஒவ்வொரு நாளும் என் தீரனின் நினைவுதான் எங்கள் இதயத்தில். ஒவ்வொரு தமிழ்நாட்டின் ஒவ்வொரு தடமும் அவன் காலடிபட்ட தடம் தான். எங்கு நின்றும் எந்த இடத்தில் நின்றும் அவன் பெரும்புகழை நாம் போற்றிக் கொண்டே இருக்கலாம். அதனால் இன்றும் அவன் நினைவுதான், என்றும் நம் இதயத்தில் அவன் நினைவுதான். அதைத்தான் நான் சொன்னேன், எங்கள் சிந்தை முழுக்க சின்னமலை சினர்ந்து எழுவோம் சிறுநரி கூட்டம் எந்த மூலை என்கிற முழக்கத்தை முன்வைத்தேன். எங்கள் பாட்டனின் வீரம் பட்டு போகாது, அவன் பரம்பரை பிள்ளைகள் எங்களை விட்டு போகாது. அவன் கனவு பெரிது, தீரன் அவன் பேரணியவன். அருமை பெருமக்களே, ஒரே ரத்தமா அதே வீரம் என்று முழக்கத்தை முன்வைத்தேன் நான். காரணம் என்ன? அடிமையாக வாழ்வது அவனுக்கு பிடிக்கவில்லை. அடுத்தவன் அதிகாரத்தின் கீழே அன்னை தமிழினம் வாழ்வதில் அவனுக்கு பிடிக்கவில்லை. அழுவனுக்கு அவன் நான் உனக்கு வரி கட்டுவதை எதிர்க்கவில்லை, நீ என்னை ஆள்வதையே எதிர்க்கிறேன் என்றான். அதேதான் எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள். அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. எதுக்கு மாற்றான் இடத்திலே மண்டியிட்டு வாழ்வதை விட மானத்தோடு போரிட்டு மாண்டு போகலாம். அடுத்தவன் காலிலே விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் நான் எழுந்து நின்று இறந்து போவேன் என்கிறான் சேகுவேரா. அதற்கு முன்பே நம் முன்னவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். யார் நிலத்திலிருந்து யாருடா வரி எடுத்துட்டு போறது? யார் நீ? நிலம் என்னது, உழைப்பு என்னது, விளைச்சல் என்னது? உனக்கு எதற்காக வரி கட்ட வேண்டும்? அந்த எண்ணம் தான் அடுத்தவன் ஆள்வதில்
வாழ பிடிக்காத வீரன் நம்முடைய பாட்டன் தீரன் அவர்கள். அதேதான் நேருக்கு நேராக ஒரே ரத்தம், அதே வீரம். நிலமும் களமும் தான், காலமும் தான் வேறு. அந்த நிலத்தில் இருந்த நம் தலைவன் யாரடா சிங்களன், நீ எதுக்குடா என்ன ஆடுற, இது என் நிலம், என் நாடு, என்னை அடக்கி ஒடிக்க ஆளுவதற்கு நீ யாரு? இங்கே தீரன், அங்கே அவன் பேரன். நமது முன்னவர்கள் எல்லோரையும் பாருங்கள், இங்கே காட்டிய எல்லோரையும் பாருங்கள். ஆவணப்படத்திலே நம்முடைய பாட்டன் மருதீர்வர் மன்னர்கள், நம்முடைய பாட்டி வேலு நாச்சியார் மன்னர் ராணி, நம்முடைய பாட்டன் பூலித்தேவன் அரசன், நம்முடைய பாட்டன் அழகுமுத்துக்கோன் அரசன் மன்னன். அதற்கு முன்பிருந்த மூவேந்தர்கள் எல்லாம், சேர சோழ பாண்டிய பேரரசர்கள் எல்லாம் அரசர்கள். முத்து வடுகரோ கட்டப்பொம்மரோ மன்னர் கட்டப்பொம்மரோ கட்டளையிட்டால் படைக்கு மக்கள் வர வேண்டும், அரசு ஆணை, அரசனின் உத்தரவு. ஆனால் தீரன் சின்னமலையார் மன்னனா இல்லை, இல்லை, மன்னனாக ஆக்கப்பட்டவன், மன்னனாக பிறந்தவனா இல்லை, சாதாரண உழவர் குடியிலே ஒருவனாக பிறந்த மகன், எளிய மகன், ஒரு பாட்டாளி வர்க்கத்தின் மகன், ஒரு பாமரன், ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்த மகன். அவன் நாட்டு விடுதலைக்கு போராட வா என்று கூப்பிட்டான், எவன் வருவான் என்று அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும். மன்னன் விட்டா வருவான், மக்களில் ஒருவன் கூப்பிட்டு எவன் வருவான்? ஆனால் என் தீரன் கூப்பிட்டு வந்தான் மக்கள். காரணம் என்ன? அவன் வீரன், அவன் வீரன். எவ்வளவு ஆளுமை, எவ்வளவு ஆற்றல் இருந்தால் அவன் மக்களை பேசி ஒருங்கிணைக்க பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை அவன் திரட்டி இருக்க முடியும் என்பதை எல்லாரும் தமிழ் மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். இதற்கு பேர்தான் என் அன்பு மக்களே வரலாற்றில் புரட்சி என்று பெயர். ஒரு எளிய மகன் அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை நிலத்தின் விடுதலைக்காக வா போராடி சாவோம் என்று கூப்பிடுகிற போது உயிரை கொடுக்க துணிந்து ஓடி வந்த கூட்டம் இருக்குமானால் அது இந்த நிலத்தில் முதலாக நம்முடைய வீர பெரும்பாட்டன் தீரனுக்குத்தான். அந்த வரலாறு இந்த நிலத்தில் எவனுக்கும் இல்லை, அவன் ஒருவனுக்குத்தான். அதற்கு பிறகு எவனுக்கு உண்டு? அவனுடைய பேரன், ஒரே ரத்தம், அதே வீரம். இந்த நிலத்தில் தீரன், அந்த நிலத்தில் பிரபாகரன். அந்த நிலத்தில் அவன் யார்? அவன் யார்? முதலமைச்சர் மகனா, அமைச்சர் மகனா, அதிபர் மகனா, இல்ல கோடீஸ்வர செல்வந்தனினுடைய பிள்ளையா? யார்? ஒரு எளிய மகன், சாதாரண மகன். பல குடிகளில் ஒரு குடியில் தோன்றிய ஒரு குடிமகன். தன் அன்னை நிலம் அடிமைப்பட்டு கிடக்கிறது, மாற்றானிடத்தில் மண்டியிடுகிறது. நம் அக்கா தங்கையை துப்பாக்கியை காட்டி வன்புணர்வு செய்து கொலை செய்கிறான், துடிக்க துடிக்க கொண்டு குவிக்கிறான், வீட்டை இடிக்கிறான், நாட்டு எல்லையை பறிக்கிறான், ஆக்கிரமிக்கிறான். இதை பார்த்துக் கொண்டிருப்பதை விட போராடி சாகலாம். அங்குதான் அடிமை வாழ்விலும் உரிமை சாவு மேலானது என்ற முழக்கத்தை முன்வைக்கிறார். அந்த முழக்கத்தை முன்வைத்து மக்களை திரட்டுகிறான். தன்னோடு படித்த 5 நண்பர்களை கூட்டுக் கொண்டு காட்டுக்குள் புகுந்தாவன் 5 பேரோடு சென்ற அவனுக்காக 50,000 பேர் செத்திருக்கிறார்கள் என்றான். அவன் எவ்வளவு பெரிய புரட்சியாளன், அவனை நம்பியிருக்கான் பாரு. இவன் கூட போய் சாவோமடா நாட்டுக்காக, அன்னை நிலத்தை மீட்பதற்காக உயிரை கொடுப்போம் என்று செத்திருக்கிறார்கள். வெறும் ஆண்களா? இல்லை, அதற்கிணையாக பெண் மக்கள், வீர மக்கள், வீர மகள்கள். ஒருவர் இருவர் அல்ல, பல்லாயிரக்கணக்கான வேலு நாச்சியார்கள் வீர போர் புரிந்து மாண்டார்கள்.
ஒரு படையை அவன் தயார் செய்தான். நேருக்கு நேர், ஒரே ரத்தம், அதே வீரம். காலம் வேறு, களம் வேறு, அவ்வளவுதான். இங்கு தீரன், அங்கவன் பேரன். அதற்கு நேராக அந்த தீரன் பேரன் பிரபாகரனின் மகன். இந்த எளிய மகன் சீமான் எந்த பின்புலமும் இல்லை. அப்பன் அமைச்சரோ முதலமைச்சரோ ஒரு கட்சியில் இருந்து பிரிந்து வந்தோ, சாதியை சொல்லியோ மதத்தை சொல்லியோ, இல்ல பெரிய செல்வந்தரின் மகனோ எதுவும் இல்லை. செத்து போனது இனம். இனத்தின் பிணத்துக்கு இடையிலே பிதுக்கி பிரசவிக்கப்பட்ட மகன், எளிய மகன். எதுவுமே இல்லை. மூச்சை பேச்சாக்கி இந்த மண்ணிலே கத்தி 36 லட்சம் வாக்கை பெற்று 3வது பெரிய கட்சியாக உயர்த்தி, நாங்களே ஒரு கொடியை உருவாக்கி ஒரு கொள்கையை வகுத்து, தன்மானமிக்க தமிழ் மக்களிடத்திலே மான தமிழச்சி மாறிலே பால் குடித்த பிள்ளைகளை உணர்வு சூழ ஏற்றி உருட்டி திரட்டி நாம் தமிழர் என்ற புரட்சிகர அரசியல் படை கட்டியிருக்கிறோம் என்றால், அன்று தீரன், அன்று அங்கே அவன் பேரன், இங்கே இந்த பேரன் சீமான் தீரனும் அவன் பேரனும். காலம் வெவ்வேறு, கையிலே இருக்கிற கைதி வேறு. இவன் வாள் வேல், அவன் துப்பாக்கி, அவன் துவக்கு, எனக்கு வாக்கு. அவர்கள் ஆயுதம், எனக்கு அறிவாயுதம். அவர்களுக்கு கருவி, எனக்கு கருத்தியல் புரட்சி. நோக்கம் ஒன்றுதான், அடிமை தேசிய இனத்தின் உரிமை, விடுதலை. அவன் தன்மானமிக்க பெருமையோடான பெருவாழ்வு. இதுதான் எங்களுக்கு நேர் நிற்கிற கனவு. அதனால் நான் தீரனும் அவன் பேரனும். தோற்க பயப்படுறவன் வீரனா இருக்க முடியாது. தோற்க பயப்படும், உயிருக்கு பயப்படும் வீரனா இருக்க முடியாது. 3 முறை அடித்து விரட்டாண்டா பீரங்கிய துப்பாக்கிய. நம்ம பாட்ட 3 முறை வெறும் குதிரை வாழும் வேலையும் வச்சு சாவதுன்னு ஆயிடுச்சு. அப்புறம் சரண்டறிஞ்சு சாகிறது, சண்டைட்டு சத்துருவோம்டா. அதான்டா நம்முடைய பரம்பரை மரபணு. வீரப்பனை எப்படி இப்ப புடிங்கி போய் நேருக்கு நின்று சுட்டு விட்டாரா விஜயகுமார்? தொலைச்சிருப்பான். சின்னத்தாளுக்கு காசை கொடுத்து மோர்ல வேஸ்த வச்சு கொண்டு விட்டான்டா. ஆங்கில படம் தோத்து போகும்டா. என் தம்பி பாலமல்லி சொன்னான் பாரு, மோர்ல மோர் வருது, மோரை குடிக்கிறாங்க பிள்ளைங்க. குடிச்சிட்டு அந்த ஓடையில போய் கையை கழிட்டு வரும்னு போறாங்க. நம்ம ஆளுக்கு முன்னாடி மோர் இருக்கு, கொஞ்சம் மயக்கமா வருது, இந்த மோர்ல ஏதோ தப்பு இருக்குன்னு நினைச்சு நம்ம பிள்ளைய மோரை கழுவிட்டு குடிக்க வேணாம்னு சொல்றதுக்கு திரும்புறான்டா. குடிச்சுக்கிட்டு இருக்காப்லடா. பாடம் கூட தோத்து போயிரும்டா. இறந்து போயிட்டாரு விஷத்தை குடிச்சு. 3 நாள் 2 நாள் கழிச்ச ஆடு மேய்க்கிற ஒரு பையன் அனுப்பி அங்க என்ன நடக்குன்னு பாருன்னா, ஆமா ஆள் செத்து கிடக்கணும்னா, அப்புறம் போய் இந்த வெண்ணைக்கு பிறந்த வெண்ணமை இங்க அங்க போய் அவரை எடுத்துக்கிட்டு வந்து அந்த மீசையை வெட்டி கொண்டு போய் அந்த இதுல வண்டியில ஏத்திட்டு போயிட்டு சுட்டு ஆட்டு ரத்தத்தை பீச்சு விட்டு ஏமாத்தின பிக்காளி பயிலிடாதீங்க, பேடி பயிலு. விஜயகுமார் மொட்டை அடிச்சாப்படா அன்னைக்கு. நான் ஒரே ஒரு மகன் தான்டா கேட்டேன். நாங்கெல்லாம் எங்க அப்பன் செத்ததுக்கு தான் மொட்டை அடிப்போம், நீ மொட்டை அடிக்கிறிய? எப்படி நீ மொட்டை அடிச்சிருக்கிய? என்னன்னு கொன்னவன் யாரா? இன்னைக்கு சொல்லுமாடா அதிமுக எங்க ஆட்சியில தான் வீரப்பனை கொண்டு சொல்றா பாப்போம், ஒருத்தன் சொல்லிடுறா பாப்போம். ஏன்னா அன்னைக்கு சீமா இல்ல, அவனுக்கு ஒரு புள்ள இப்படி வருவான்னு நீ நினைக்கல, எவனுமே நினைக்கலையே. தமிழ்னு ஒருத்தன் பேசிட்டு வருவான்னு எவன நினைச்சாடா? இந்த இடத்துல நான் இவ்வளவு உறுதியா நிப்பேன்னு யாராவது நினைச்சியா? ஏன் நானே நினைக்கல. அப்ப யாரு நினைச்சிருக்கா? ஓ நிப்பாண்டா அப்படின்னு நினைச்சது யாரு? என் தலைவன் பிரபாகரன். அவன் நிப்பாங்க. எனக்கு பேசாத வேலையா? அரை விழுக்காடு ஓட்டு வச்சிருக்கனுக்கு 500 கோடிங்கிறான். 8 விழுக்காடு ஓட்டு வச்சிருக்க நமக்கு என்ன? எம்மலை போல ஒரு படை ஒன்று வச்சிருக்காங்கடா. இது படை, மற்றவங்களுக்கு சொறி சிறங்கு படை. இது ராணுவம்டா, மக்கள் ராணுவம். சீருடை அணியாத
ஆயுதம் ஏந்தாத அறிவாயுதம் ஏந்திய மக்கள் ராணுவம். நாங்க சீருடை போடல, இடுப்புல துப்பாக்கி செருகல. அதை விட வலிமையான ஆயுதம் வச்சிருக்கோம். போர்க்களத்தில் துப்பாக்கியை விடவும் வலிமையான ஆயுதம் புத்தகங்களே என்கிறான் லெனின். எங்கள் தலைவன் என் துவக்கில் இருந்து வருகிற தோட்டாவுக்கு என்ன வலிமை இருக்கிறதோ அதுபோல உங்கள் வாயில் இருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வலிமை இருக்கிறது. இரண்டும் இணைந்து வெடித்தால்தான் இன விடுதலை பிறக்கும் என்கிற அந்த துவக்கம் கவனித்திருக்கலாம். ஆனால் அவன் பிள்ளைகளின் வாக்கு நானே பரவாயில்லைங்கிற அளவுக்கு பேசுவான். என் பிள்ளைகள் எல்லாம் பார்த்துக்க. நீ இப்பவே எனக்கு பாரு நேரம் எப்ப கொடுக்குறான் பாத்தீங்களா? இதே கெஞ்சி கெஞ்சி இறங்குப்பா, எனக்கு கொஞ்சம் இடம் கொடுப்பான்னு சொல்ல வேண்டியது இருக்கு. இன்னும் நிறைய பேர் கூட்டத்தில் இருக்கான். அவனெல்லாம் பேச விட்டேன்னு வச்சுக்க, நாளைக்கு தான் எனக்கு கொடுப்பான் நேரம். இது நினைக்காத தம்பி, இது வேற மாதிரி. இது வேற மாதிரி. இது நாங்கள் தோற்று இருக்கிறோம் நிறைய தேர்தல்களில். தேர்தலில் வெற்றி மட்டுமே வெற்றி அல்ல, தேர்தலில் வென்றவன் சாதிக்காததை தேர்தலில் தோற்ற பிள்ளைகள் நாங்கள் சாதித்திருக்கிறோம். நீ 8 வழிச்சாலை அப்படி 8 வழிச்சாலை எங்க போடு 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 பாப்போம் போடு. நாங்க பரந்தூர்ல விண்ணூர்தி நிலை எங்க கட்டு பார்ப்போம், ஒரு கட்டு. அதெல்லாம் அது ஒரு காலம். சின்ன பிள்ளைல நாங்க ஐஸ் வாங்கி தின்னுட்டு இருக்கும்போது ஐஸ் பாய் விளையாடிட்டு போயிட்டேன். நீ இப்ப அப்படி ஆள் கிடையாது. இது தம்பி தோளில் கை வைத்து அடர்ந்த காட்டுக்குள் சொல்லி அனுப்புறான். ஒரே வார்த்தை தான், சாக துணிந்து உனக்கெல்லாம் சாதாரணமாயிரும். அதான் இங்க பரம்பரை மரபணுடா. தூக்கு மரண தண்டனை விதிக்கிறான். என்ன பேச்சு பேசுறாரு பாரு. அந்நியன் ஆட்சியிலே வாழ்ந்து